ஸ்ரீ பத்ரிகாஸ்ரம மாஹாத்மியம் 5ஆம் அத்தியாயம். விசாலாவின் மகத்துவம். ஸ்கந்தன் கூறினார், இறைவன் ஏன் அங்கே உண்மையாக இருக்கிறார்? பாறையை பார்ப்பது, தொடுவது போன்றவற்றின் புண்ணியமும் பலனும் என்ன? தந்தையே, நைவேத்தியத்தை உட்கொள்வதன் புண்ணியத்தையும், பெரிய வழிபாட்டை செய்வதன் புண்ணியத்தையும், சுற்றாடலின் புண்ணியத்தையும் தயவு செய்து எனக்கு கூறுங்கள். ஈசனார் கூறினார், முன்பு கிருத்தயுகத்தின் தொடக்கத்தில் அவதாரமாக வந்த பகவான் அனைத்து உயிரினங்களின் நலனுக்காகவும் தபஸ் மற்றும் யோகத்தை நாடினார். திரேதா யுகத்தில் முனிவர்களின் குழுக்கள் தொடர்ச்சியான யோக பயிற்சியின் மூலம் அவரை நாட முடியும், ஏனெனில் இறைவன் அதற்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். துவாபர யுகம் வந்தபோது பகவான் ஞானத்தில் தனியாக அர்ப்பணிப்புடன் இருந்ததால் அவரை அணுகுவது கடினமாக இருந்தது. முனிவர்களாலும் தேவர்களாலும் மிகவும் அரிதாகவே காணப்படக்கூடிய ஒருவராக பகவான் ஆனார். இறைவனை அணுக முடியாமல் முனிவர்களும் தேவர்களும் குழுவாக தாமே பிறந்த இறைவனின் உலகத்திற்கு சென்று ஆச்சரியத்தால் தங்கள் மனதில் கிளர்ந்தெழுந்தனர். அங்கு சென்று உலகங்களின் அதிபதியை மகிழ்ச்சியுடன் வணங்கிய பிறகு முனிவர்களும் துறவிகளும் தேவர்களும் பிரகஸ்பதியை தங்கள் தலைவராக கொண்டு பேசினர். தேவர்கள் கூறினார்கள், பாட்டனாரே, சூரர்களின் அதிபதியே, தங்களுக்கு வணக்கம். தாங்கள் அனைத்து உலகங்களுக்கும் ஆதரவானவர். தங்களிடம் அடைக்கலம் தேடுபவர்களின் துன்பத்தை அளிப்பவர். தாங்கள் வாழ்வாதாரத்தை வழங்குபவர். தாங்கள் கருணை நிறைந்தவர். தாங்கள் எங்களை மீட்பவர் மற்றும் எங்களின் தந்தை. எங்கள் துன்பங்கள் உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பிரம்மதேவர் கூறினார், நீங்கள் அனைவரும் முனிவர்களின் துணையுடன் ஆச்சரியத்தால் கிளர்ந்தெழுந்த தங்களின் மனதுடன் ஏன் வந்திருக்கிறீர்கள்? உங்கள் வருகையின் நோக்கத்தை கூறுங்கள். தேவர்கள் கூறினார்கள், துவாபர யுகம் வந்ததிலிருந்து பரந்த மனப்பான்மை கொண்ட இறைவன் விசாலத்தில் காணப்படவில்லை. அதற்கான காரணம் என்ன? விசாலரை அவரால் கைவிடப்பட்டாரா? அப்படியானால் அவர் சொந்தமாக சென்ற இடம் எது என்று கூறுங்கள். அல்லது நம் தரப்பில் ஏதேனும் குற்றத்தின் காரணமாகவா? அவர் எப்படி நமக்கு கருணை காட்ட முடியும் என்று கூறுங்கள். பிரம்மதேவர் கூறினார், இது எனக்கு தெரியாது. உண்மையில் இது இப்போது உங்களிடமிருந்து கேள்விப்பட்டது. சூரர்களே, இறைவன் உங்கள் பார்வையின் பாதையை தாண்டி சென்றதற்கான காரணம் என்ன? அதாவது தங்களுக்கு கண்ணுக்கு தெரியாததாகிவிட்டது. வாருங்கள், திருப்பார்கடலின் கரைக்கு செல்வோம். இவ்வாறு கூறப்பட்டவுடன் ஸ்வர்க்கவாசிகள், முனிவர்கள் மற்றும் துறவிகள் பிரம்மதேவரை தலைமையாக கொண்டு திருப்பார்கடலின் கரைக்கு சென்றனர். அங்கு சென்ற பிறகு அவர்கள் தேவர்களின் இறைவனும் பிரபஞ்சத்தின் இறைவனும் அனைத்து உலகங்களின் அதிபதியுமான ரிஷகபியை, அதாவது ஸ்ரீமகா விஷ்ணு மூர்த்தியை அற்புதமான பல அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகளால் புகழ்ந்தனர். பிரம்மதேவர் கூறினார், அனைத்து புருஷர்களின் தலைமை தெய்வமே, அனைத்து உயிரினங்களின் குகையில், அதாவது இதய குகையில் இருக்கும் ஆண்டவரே, வாசுதேவரே, எல்லாவற்றிற்கும் ஆதரவளிப்பவரே, பிரபஞ்சத்தின் காரணமானவரே, பிரபஞ்சத்துடன் ஒத்த ஆண்டவரே, தமக்கு வணக்கம். தாங்கள் மட்டுமே அனைத்து உயிரினங்களின் காரணகர்த்தா ஆவீர். தலைவர் மற்றும் ஆதரவு பகவானே, அழகானவரே, தங்களின் மாயா சக்தியின் உதவியுடன் தாங்கள் நகர்கிறீர்கள். ஒன்று பலவாகிறது. மாறாதவர் பல வடிவங்கள் எடுப்பதில் ஒரு நடிகராகிறார். அவர் எங்கும் நிறைந்தவராக இருந்தாலும் தனது கருணையுள்ள இயல்பால் தனது பக்தர்களின் தாமரை போன்ற இதயங்களை ஆக்கிரமித்து மிகச்சிறிய தேனீயாக மாறி அவர்களுக்கு பல்வேறு வகையான மகிழ்ச்சியை அளிக்கிறார். அந்த உலகங்களின் இறைவனை நான் வணங்குகிறேன். தேவர்கள் கூறினார்கள், துயரங்களின் காட்டிற்கு இறைவன் நெருப்பு. அவர் அனைத்து மக்களின் சாரத்தையும் எடுத்துக்கொள்கிறார். அவர் தேவர்கள் மற்றும் சொர்க்கத்தின் இறைவன். அவர் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் உள்ளார்ந்த ஆன்மா. அவர் எல்லையற்ற இறைவன். இறைவன் தனது கருணை கண்களால் நம்மை பார்க்கட்டும். ஒரு மனிதன் ஒரு முறையாவது இறைவனின் நாமத்தின் அமிர்தத்தை குடிப்பதில் ஈடுபட்டிருந்தால் அவன் முக்தியை ஒரு புல்லை போல முக்கியமற்றதாக கருதுவான். நான் அந்த எண்ணத்தை வணங்குகிறேன். அவித்யாவில் பிரதிபலிக்கப்பட்ட அவர் தனிப்பட்ட ஆன்மாக்களின் வடிவத்தை எடுத்துள்ளார். அவருக்கு சரியான அறிவு இருப்பதால் அவர் அமைதியான இயல்புடையவர்.
அவர் 3 உலகங்களையும் புனிதப்படுத்தட்டும். கந்தர்வர்கள் கூறினார்கள், ஸ்ரீஹரியின் பாதங்களில் பட்ட தண்ணீரை குடிப்பவர்கள் தாயின் மடியில் கிடந்து மீண்டும் மீண்டும் தாய்ப்பால் அருந்த மாட்டார்கள். மனிதர்கள் அவரது பெயரின் அமிர்தத்தை சாதாரணமாக அருந்தினாலும் அவர்கள் இறந்த பிறகு அழியாதவர்களாக மாறுவார்கள். யாரும் நரகத்திற்கு இறங்க மாட்டார்கள். அவர்கள் சந்தேகங்கள் மற்றும் பயங்களிலிருந்து விடுபடுவார்கள். இவ்வாறு புகழ்ந்து பேசப்பட்டவுடன் ஸ்ரீஹரி பெருங்கடலிலிருந்து எழுந்து பிரம்மதேவரிடம் கூறினார். மற்றவர்கள் அவரை பார்க்கவில்லை. பிரம்மதேவர் மட்டுமே அதை அறிந்திருந்தார். வேறு யாரும் இல்லை. பிரம்மதேவர் அவர் அதை புரிந்து கொண்டு இறைவனை வணங்கினார். சொர்க்கவாசிகளிடம் எல்லாவற்றையும் கூறினார். சூரர்களே, மரியாதையுடன் கேளுங்கள். மனிதர்களின் புத்தியில் தீயவர்களை கண்டதால் இறைவன் மறைந்து விட்டார். அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் அனைத்து தேவர்களும் ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். பின்னர் ஒரு துறவியின் வடிவத்தில், அதாவது ஆச்சாரியர் சங்கரர் தான், அதாவது சிவன், நாரதர் என்ற தீர்த்தத்திலிருந்து ஸ்ரீஹரியை எழுப்பி உலகங்களின் நலனுக்கான விருப்பத்துடன் அவரை நிறுவுவேன். அந்த இறைவனை கண்டாலே சிங்கத்தை கண்டதும் மான்கள் உடனடியாக மறைந்துவிடும். தர்மத்தையும் அதர்மத்தையும் வென்ற பிறகு பதரியின் ஆண்டவரான பகவான் ஸ்ரீஹரியை கண்டால் மக்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் முக்தியை அடைகிறார்கள். 6 முகங்கள் கொண்டவரே, கலியுகத்தின் வருகையின் விளைவாக அனைத்து தீர்த்தங்களும் நடைமுறையில் ஸ்ரீஹரியால் கைவிடப்படுகின்றன. பதரியை அடைந்து பிறகு அவரை நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அங்கேயே தங்குகிறார். கலி வருகைக்கு பிறகு முக்தியை விரும்பினால் அனைத்து தீர்த்தங்களையும் கைவிட்ட பிறகு மட்டுமே பதரியை சந்திக்க வேண்டும். முழுமையான அறிவு இல்லாவிட்டாலும், யோக பயிற்சி இல்லாவிட்டாலும், தீர்த்தத்திலிருந்து தீர்த்தத்திற்கு அலைந்து திரியும் முயற்சிகள் இல்லாமலும் ஒரு உயிரினம் ஒரே பிறவியிலேயே முக்தியை அடைகிறது. ஆயிரக்கணக்கான பிறப்புகளில் ஸ்ரீஹரியை ஒரு மனிதன் வழிபட்டால் அந்த உயிரினத்திற்கு எந்த துக்கமும் இல்லாத பதரியை சந்திக்க செல்ல வேண்டும். பதரி பெயரை சாதாரணமாக கூறுவதன் மூலம் ஒரு சிறந்த மனிதன் இருளால் ஒடுக்கப்பட்ட உலகத்தை ஒளிரச் செய்வான். ஒளியை காண்பதன் மூலம் ஒருவர் இருளால் பாதிக்கப்படுவதில்லை என்பது போல பதரியை பார்வையிடுவதன் மூலம் எந்த மனிதனும் மரணத்திற்கு பயப்பட தேவையில்லை. பதரியின் இறைவனை நான் வணங்குகிறேன். அவரை முக்திக்கான பாதையாக கண்டு மீட்படையாத பாவங்கள் புலம்புகின்றன. பதரியில் ஸ்ரீஹரியை வலம் வரும்போது எடுக்கும் ஒவ்வொரு அடியும் மலைகள் மற்றும் காடுகள் உட்பட முழு பூமியையும் 10 முறை வலம் வரும்போது கிடைக்கும் புண்ணியத்திற்கு சமம். ஸ்ரீஹரியை வலம் வரும்போது பதரியில் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு குதிரை வேள்வி அல்லது 100 வாஜபேய யாகங்கள் செய்ததற்கு சமம். பதரியில் ஸ்ரீஹரியை வலம் வரும்போது எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு சாதுர்மாசிய புனித சடங்கின் அல்லது முழு பிரபஞ்ச முட்டையையும் பிரம்மாண்டம் தானாக வழங்குவதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்திற்கு சமம். பதரியில் ஸ்ரீஹரியை வலம் வரும்போது எடுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வேதங்களில் கூறப்பட்டுள்ள அதிகிருச்சரம் மற்றும் மகா கிருச்சரம் சடங்குகளைப் போலவே ஒவ்வொருவருக்கும் அதே பலன் கிடைக்கும். பதரியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நைவேத்தியம் வேக வைத்த அரிசியின் கட்டியாக இருந்தாலும் அது பாவத்தை நீக்கி தங்கத்தை சுத்திகரிக்கும் நெல் உமி நெருப்பை போல ஒருவரை சுத்திகரிக்கிறது. நாரத முனிவர் மற்றும் பிற முனிவர்களுடன் சேர்ந்து பகவான் உண்ணும் சமைத்த உணவை அவர்களின் இயற்கையின் சுத்திகரிப்பிற்காக அனைவரும் தயக்கமின்றி உண்ண வேண்டும். தேவர்கள் கூட எல்லா வகையிலும் அதை விரும்புகிறார்கள். ஏதோ ஒரு சாக்கு போக்கின் கீழ் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நைவேத்தியத்தை உட்கொள்ள அவர்கள் பத்ரிகாசிரமத்திற்கு செல்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதை அனுபவிக்க ஆர்வமாக உள்ளனர். உணவை உட்கொண்ட பிறகு அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வசிப்பிடத்திற்கு செல்கிறார்கள். பக்தர்கள் அவர்களில் முதன்மையானவர் பிரகலாதன் ஸ்ரீஹரியின் உலகத்திற்குள் நுழைகிறார். குழந்தை பருவத்திலோ, இளமை பருவத்திலோ, முதுமை பருவத்திலோ தெரிந்தே செய்த பாவம் எதுவாக இருந்தாலும்
பதரியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நைவேத்தியம் உண்டவுடன் அது மறைந்துவிடும். பதரியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நைவேத்தியம் உண்பதன் மூலம் அந்த பாவம் கூட நீங்குகிறது. அதற்கான மரண தண்டனை பரிகாரமாக பரிந்துரைக்கப்படுகிறது. மற்ற தீர்த்தங்களில் ஒருவர் மிகுந்த சிரமத்துடன் முக்தியை பெறுகிறார். ஆனால் பதரியில் விஷ்ணுவின் நைவேத்தியம் உண்பதன் மூலம் ஒரு மனிதன் சாலோக்கியத்தை பெறுகிறான். ஸ்ரீஹரியின் உருவத்தை இதயத்தில் கொண்டவன், ஸ்ரீஹரியை வாயில் கொண்டவன், ஸ்ரீஹரியின் பாதங்கள் கழுவப்பட்ட நீர், நிர்மால்யம் மற்றும் வயிற்றில் ஸ்ரீஹரியின் நைவேத்தியம் ஆகியவற்றை கொண்டவன் அச்சுதனாக மாறுகிறான். பிராமணனை கொன்ற பாவம், மது அருந்துதல், திருடுதல், தன் குருவின் மனைவியை சரீர பிரகாரமாக அணுகுதல், இந்த பாவங்கள் அனைத்தும் பதரியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நைவேத்தியத்தை உண்பதன் மூலம் அழிக்கப்படுகின்றன. பதரி போன்ற புனித இடம், நைவேத்தியம் போன்ற செல்வம், நாரத முனிவரின் தீர்த்தம் போன்ற தீர்த்தம் இதற்கு முன்பு இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க போவதில்லை. பதரியை மிகுந்த முயற்சியுடன் கூட தரிசிக்க வேண்டும். அங்குள்ள நைவேத்தியம் உண்ணப்பட வேண்டும். பக்னி தீர்த்தத்தில் இறைவனை அங்கே காண வேண்டும். அங்குள்ள புனித நீராடுவது மிகவும் அரிதானது. விசாலத்தில் இறைவனின் பாதங்கள் கழுவப்பட்ட நீர் பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களுக்கும், அதாவது அதற்கும் மேல் புனிதமானது. முன்னால் இருக்கும் அதே போல் அனைத்து மத அனுசரிப்புகளுக்கும் முன்னால் இருக்கும். பதரியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை கழுவிய தண்ணீரில் ஒரு சொட்டு நீரையாவது பெறுபவருக்கு தானங்கள், தவங்கள் மற்றும் புனித யாத்திரைகளுக்கான முயற்சிகள் ஏதில் பலன்? 6 முகங்களை கொண்டவரே, பதரியில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களை கழுவிய தண்ணீரை பெறும் வரை மட்டுமே பரிகாரங்கள், அதாவது அவற்றின் செயல்திறனை பற்றி பெருமை பேசுகின்றன என்று கூறுகின்றன. அதிக சிரமமின்றி ரட்சிப்பின் பாதையில் எளிதாக செல்ல விரும்பும் நபர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நைவேத்தியத்தை மிகுந்த முயற்சியுடன் பெற்று உணவாக எடுத்து உட்கொள்ள வேண்டும். பதரிக்கு சென்ற பிறகு பண பரிசுகளை ஏற்றுக்கொள்பவர்கள் பாவிகள். அவர்கள் எப்போதும் உலக இருப்பின் சூழலில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் நன்மை ஏற்படாது. இறைவனையே எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பவர்களின் பாவ சுழற்சி அழிந்து அவர்கள் எப்போதும் மிகுந்த மகிழ்வுடன் இருப்பார்கள். 5ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.